என் பர்சனல் கோச்சிங் கிளைண்ட்டை பேசிக்கிட்டு இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட கேட்டார், ப்ரோ நெக்ஸ்ட் வீக் என்ன வீடியோன்னு கேட்டுருந்தார். ஸோ நான் சொன்னேன், ப்ரோ இன்ட்ரோவர்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரோவர்ட் போடலான்னு இருக்கும், நிறைய பசங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது, அது கிளியராக போடணும்னு சொல்லி ஐடியா இருக்கும் அப்படிங்கிறேன். உடனே அவர் என்கிட்ட கேட்டார், ப்ரோ இன்ட்ரோவர்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் சேனல் தானே, நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் கோச்சிங் சேனல் தானே, நீங்கள் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோஸ்லாம் போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பட் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, லவ்வுக்கு செல்ஃப் டெவலப்மெண்ட் தேவை. இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பர்சனோட செல்ஃப் டெவலப்மெண்ட் வச்சு தான் அவரோட லவ் இருக்குமா இல்லையாங்கிறதே தெரிய வரும். நான் ஃபஸ்ட் டைம் வரிசையாக பொண்ணுங்கிட்ட பல்ப் ஆகிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சுட்டே இருக்கேன், என்ன பிரச்சனை, ஏன் வந்து எந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசுது, அதுக்கு மேலே எங்கேயும் போக மாட்டேங்குன்னு சொல்லி நான் மண்டையை குழப்பிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் எனக்கு கிளியராக தெரியுது, செல்ஃப் டெவலப்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையா விஷயம் இருக்குது. மெயினாக சொல்லணும்னா 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். 1 வேல்யூ, 2 ஸ்ட்ராங் பிஹேவியர், 3 கம்யூனிகேஷன் ஸ்கில். இப்போ நான் யோசிக்கிறேன், எனக்கு அப்போலாம் வேல்யூ இருந்துச்சு சரியா. ஸோ சில பொண்ணுங்க வந்து பேசுகிறாங்க, பட் பிரச்சனை என்னென்ற ஸ்ட்ராங் பிஹேவியர் இல்லை, கம்யூனிகேஷன் சரியில்லை, பொண்ணுங்கள்லாம் பாதியிலே போயிடறாங்க. இந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு வேல்யூ இருக்குது, அவங்ககிட்டையும் பொண்ணுங்க போய் பேசுகிறாங்க, பட் அவங்களால ஸ்ட்ராங் பிஹேவியரும் கம்யூனிகேஷன்லாம் அந்த பொண்ணுங்களாம் இடையிலே போயிடறாங்க. நிறைய பசங்களுக்கு ஸ்ட்ராங் பிஹேவியர் இருக்குது, பட் பிரச்சனை என்னென்னா அவனோட வேல்யூ இல்லாதனால எந்த பொண்ணுங்களுமே அவன்கிட்ட வந்து பிகினிங்கில் பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பேசாமல் இருக்கிறனாலே 80% ஆஃப் சான்ஸ் அவங்களுக்கு போயிடுது. 3 கம்யூனிகேஷன் ஸ்கில். பசங்களுக்கு வேல்யூவும் இருக்குது, ஸ்ட்ராங் பிஹேவியர் இருக்குது, பட் பிரச்சனை என்னென்னா ஒரு பொண்ணு வந்து அவங்கள்ட்ட பேசினா எப்படி அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணுன்னு சுத்தமாக தெரில. அப்போ வேல்யூவும் ஸ்ட்ராங் பிஹேவியர் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்தும் கூட அவங்களால அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல, பிகாஸ் அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் இல்லை. ஸோ அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், நம்ம ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு 3 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக தேவை. 1 வேல்யூ, 2 ஸ்ட்ராங் பிஹேவியர், கம்யூனிகேஷன் ஸ்கில். 3ல் எது இல்லைனாலும் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். ஸோ கைஸ், நம்ம நிறைய வாட்டி நம்ம சேனலில் வேல்யூயையும் ஸ்ட்ராங் பிஹேவியரையும் பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றி பேசுவோம். இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள் என்ன நான் சொல்லணும் அப்படின்னா, சூப்பர் டூப்பரில் அந்த சின்ன பசங்களாம் சேர்ந்து விட்டுப்பட சீடி வாங்க போவாங்க. அந்த சீன் பார்த்துருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த குண்டாக இருக்கிற பையன் போய் அந்த அக்காட்ட யோசிச்சுக்கிட்டு 10,000 வாட்டி யோசிச்சுட்டு, அக்கா அக்கா அந்த ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி சீடி இருக்கா? அந்த அக்கா வந்து இந்த நாயை பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து டக்குன்னு எடுத்து கொடுக்கும். திரும்பவும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். யோசிச்சுட்டு அந்த சூப்பர் பேடு சீடி இருக்கா அக்கா அப்படின்னுவான். அந்த அக்கா அதையும் டக்குன்னு வந்து எடுத்து கொடுத்துரும். அந்த அக்காவுக்கு முதலே கிளியராக தெரியும் இவன் இந்த சீடிக்காக தான் வாங்குறாங்கிறத அந்த அக்கா முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி வச்சிடும். இப்போ தலைவன் நடிங்கிட்டே பயந்துட்டே கேட்க ஆரம்பிப்பான், அக்கா சுவாலஜி கிளாஸ் நடத்துகிறாங்க, அதோட பாட்டனையும் நடத்துகிறாங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி புரியுது, இருந்தாலும் இந்த பயாலஜி கிளாஸில் மட்டும் மார்க் கம்மியாக வந்துக்கிட்டே இருக்குது, அதை நல்லா கற்றுக்கன்னு நினைக்கிறோம், ஸோ அந்த சிடி மட்டும் இருந்தால் தாங்கன்னு சொல்லி கடைசியில் கேட்டிருக்கான். அந்த அக்கா மனசில் நினைக்கும், ஒரு பிட்டு சிடி வாங்குறக்கா என்னென்னலாம் சொல்கிறான் பாருங்கள், கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பையன் ஆக்சுவலாக எதுக்காக போனான்? சிடி வாங்குறதுக்கு. பட் அதை கேட்குறதுக்கு பயந்துட்டு இவன் என்னென்னமோ பேசுகிறான், என்னென்னமோ கேட்குறான். இந்த மாதிரி தான் நம்ம பசங்க மோஸ்ட்லி இருக்காங்க. அவளை போய் லவ் பண்ண போகிறோம், அதுக்கு அவள்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் என்னென்னமோ பேசுவானுங்க. சின்ன வயசில் எனக்கு பூமர் பிடிக்குமா? எனக்கும் பூமர் தான் பிடிக்கும். ஆல்பென்லிவே சரி அது வேணாம், அது நல்லா இருக்காது, ஆசை சாக்லேட் தான் ஏன் ஃபேவரட். அவள்கிட்ட போய் லவ் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் பண்ண சொன்னால் அவளை போய் மொக்க பண்ணி அவளை வெறுக்கிற அளவுக்கு ஆக்கி விட்ருவாங்க. இந்த மாதிரி ஒர்ஸ்ட்டாக கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சுருந்தா எவ பேசுவா? கைஸ், கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணை நம்ம லவ் பண்ண வைக்க போகிறோம்னா அவள்கிட்ட என்ன பேச போகிறோன்னு சொல்லி நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதை மட்டும்தான் பேசணும், தேவையில்லாமல் மொக்க போடக்கூடாது. நிறைய பசங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ப்ரோ நான் அவட்ட 3 இயர்ஸாக பேசிகிட்டு இருக்கோம், ப்ரோ 3 இயர்ஸாக என்ன ப்ரோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறேன். வெறும் அவளை மொக்க போட்டே சாவடிச்சிருப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ல சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொண்ணிட்ட எப்படி பேசுகிறோம், ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறோமா, இல்லை வீக்காக நடிங்கிட்டே பேசுகிறோமா, என்ன பேசுகிறோம், ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறதுக்கு தேவையான பற்றி பேசுகிறோமா, இல்லை தேவையில்லாமல் அவளை மொக்க போட்டு சாவடிக்கிறோமா, இந்த 2 விஷயத்தை மட்டும் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஸோ இனிமேல் நம்ம சேனலில் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பற்றியும் நாம் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம், அதையும் பார்த்து நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணுறதை பற்றி அந்த சீரிக்கிற அக்காவே கிளியராக ஒரு டயலாக் சொல்லும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டயலாக். அடே பையா, வாழ்க்கையில் பயப்படலாம் ஆனால் கூச்சப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 100% உண்மை. எஸ், எல்லாருக்கும் மெயினாக கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ஏன் ஃபெயில் ஆகிறோம் அப்படின்னா பயம், கூச்சம். கைஸ், பயத்தை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அது பிரச்சனையே இல்லை. எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான பசங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் பயம் இருக்கும்.
பட் ஒரு ஸ்ட்ராங்கான பையனுக்கும் ஒரு வீக்கான பையனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்ட்ராங்கான பையன் அந்த பயத்தையும் மீறி அதை பண்ணுவான், வீக்கான பையன் பயத்தோட அதை பண்ண மாட்டான். அதான் டிஃப்ரென்ஸ். பட் கைஸ், ஸ்ட்ராங்கான பர்சன் ஜென்மத்துக்கு கூச்சப்படவே மாட்டான். ஸோ நீங்களுமே எப்பயுமே கூச்சப்படாதீங்க. கைண்ட் ஆஃப் அதே படத்தில் அந்த பையன் அந்த அக்கா பிட்டுப்பட சீடி எடுக்க போகிறோன்னே வெரைட்டியாக கேட்குறேன்னு கூச்சமே படாமல் தைரியமாக, அக்கா அந்த மல்லு அன்கட் இருக்கா